இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா, ஆ. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எஸ்டாப்ளிஷ்ட் லீடர். அவர் 2017ல உள்ள எடப்பாடி பழனிசாமி கிடையாது. நான் பலமுறை சொன்னது போல, அவர் யாரோ 3 பேர் அடிச்சு தாதாவானவர் கிடையாது. அவர் அடிச்ச 3 பேருமே தாதா. அதனால அவர் வந்து 2017ல நீங்க பாத்து நான் வந்து இது மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் திரு ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் டிவில இருக்கும்போதே நான் கேட்டேன் இத. ஏங்க உங்களுக்கு அவர பார்த்தா தெரியலையா? அவர் வேற மாரி பிஹேவ் பண்றாருங்க. அவருடைய அப்ரோச்சே வேற மாரி இருக்குங்க. நான் சொன்னேன். நெறைய உதாரணங்கள் சொன்னேன். அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய அறையில தான் உட்கார்ந்தார். அவர் ஜெயலலிதா அவருடைய சீட்ல தான் உட்கார்ந்தார். முதலமைச்சர் டபுள் சீட்ல தான் உட்கார்ந்தார். திரு ஓபிஎஸ் குறுகிய காலத்துல உட்காரல. அவருடைய அமைச்சரவை அவருடைய ரூம்ல தான் மேல வந்து முதலமைச்சர்னு மாத்திக்கிட்டார். உங்களுக்கு புரியுங்களா? டே 1ல இருந்தே அவர் வந்து தன்னுடைய அப்ரோச்ச மாத்திக்கிட்டார். உங்களுக்கு புரியுங்களா? அப்புறம் டக்குனு திரு டிடிவி தினகரன மாத்தி விட்டது, திருமதி சசிகலாவ மாத்தி விட்டதுன்னு அவர் கட கட கடன்னு அடுத்த வேலைய நகர்த்திட்டார். இன்னைக்கு ஓபிஎஸ் கழட்டி விட்ட வரைக்கும் எல்லாமே அவர் வந்து அவருடைய பாதையில, பார்வையில தெளிவா இருக்கிறார். அவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லீடர். நீங்க வந்து புது தலைவர்ன்னு அவர கொண்டு வர முடியாது. அவர் வந்து அவருக்கு கட்சி, ஆட்சி, கூட்டணி எல்லாத்த பத்தின ஒரு தெளிவான பார்வை இருக்கு. சரியா தப்பாங்கிறது அப்புறம். ஒரு கிளியர் விசன் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவர் அத நோக்கி நகர்றார். அப்ப வந்து ஸ்டாலினா, எடப்பாடி பழனிசாமினா ஈக்குவல் லீடர்ஸ் தான். அப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி பலத்தினால மேல நிக்கிறார். ஒரு கோபுரம் இருக்குது. அது ஒரு உயரம் தனியா இருக்குது. அதற்கான காரணம் அந்த கூட்டணி பலம். அந்த கூட்டணி பலத்தை இவங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈக்குவல் லீடர்ஸ்.